அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு நவம்பர் 5ஆம் தேதிக்கான நடப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக பாருங்கள், வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள். இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பார்த்துட்டு வரோம். இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி யார் தலைமையில் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா பிஎல்ஓனா பூத் லெவல் ஆஃபீஸர், அவர் தலைமையில் தான் வந்து மேற்கொள்கிறாங்க. நம்மளுடைய பார்த்துருப்போம், வீட்டுக்கு வந்து 3 டைம் போவாங்க. ஒருத்தருக்கும் ரெண்டு காப்பி கொடுப்பாங்க. அதில் ஒரு காப்பி வந்து ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கணும், ஒரு காப்பி வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். இது எந்த ஆர்டிக்கல் படி வந்து இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை மேற்கொள்கிறாங்கன்னா, ஆர்டிக்கல் 324 படியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 21 படி தான் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை மேற்கொள்கிறாங்க. இதோடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, தகுதியுள்ள ஒவ்வொரு குடிமகனையும் வந்து சேர்ப்பது, அவருடைய நகல் பதிவு, இறந்த நபர்கள் தகுதியற்ற பதிவிலிருந்து நீக்குவது, இதுதான் வந்து முக்கியமான நோக்கம். இதோடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலி வாக்காளர்கள் மற்றும் பல பதிவுகளை வந்து இது குறைக்குது. அதே போல் மக்கள் தொகை மாற்றங்களை வந்து பிரதிபலிக்குது. ஓரங்கட்டப்பட்ட குழுக்களை சேர்ந்தவர்களை வந்து மேம்படுத்துகிறாங்க. அதே போல் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பிக்கை வந்து வலுப்படுத்துது. திறமையான வாக்குப்பதிவு தளவாடங்களை எளிதாக்குகிறது. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த எஸ்ஐஆர் பணியை வந்து மேற்கொள்கிறாங்க. இதில் குறிப்பாக வாக்காளர் பதிவு விதிகள் ஒரு விதி இருக்குது, 1960 கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி சேர்க்கை, திருத்தம் போன்றவற்றுக்கான நடைமுறைகளை குறிப்பிடுகிறது. சில சட்ட விமர்சகர்கள் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற சொல் விதி புத்தகத்தில் வெளிப்படையாக இல்லை, இது பெயரிடல் மற்றும் நடைமுறை தெளிவு குறித்த கேள்விகளை வந்து எழுப்புகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் எதன்படி அப்படின்னு சேர்க்கப்பட்டதுன்னா, வாக்காளர் பதிவு விதி 1960 படி தான் வந்து சேர்க்கப்பட்டது. ஸோ இதுதான் எனக்கு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள், திமுகவில் இணைந்தார் மனோஜ் பாண்டியன், எம்எல்ஏ பதவி ராஜினாமா. இது நமக்கு என்ன பார்க்க வேண்டியதுன்னா, ஒருத்தர் வந்து எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா எந்த ஆர்டிகல் படி பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 190 சப்கிளாஸ் 3, சரிங்களா? ஆர்டிகல் 190 சப்கிளாஸ் 3 படி தான் வந்து ஒருத்தர் எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாரு. எழுத்துப்பூர்வமாக அவர் எழுதி சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். சபாநாயகர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து ராஜினாமா பண்ணிடலாம். அப்படி ராஜினாமா பண்ணுறப்போ அந்த பதவி வந்து காலியானதாக அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா, அவர் எந்த தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக கேண்டிடேட்டாக எடுக்கப்பட்டாரோ அந்த தொகுதியில் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இடைத்தேர்தல்னு ஒன்று வச்சாகணும். அந்த இடைத்தேர்தலை வந்து இப்போ வைக்கலை. ஏன்னா இவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. ஸோ அதனால் அந்த இடத்த வந்து இடைத்தேர்தல் வைக்கல. இதுதான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள், தெரியும். சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ளதால் அதற்கு முன்பாக ஆலங்குளம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படாது. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்குது, 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்குது பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா எலெக்ஷன் கண்டிப்பாக இடைத்தேர்தல் வைக்க மாட்டாங்க. இதனால் கண்டிப்பாக பார்த்துங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. நமக்கு 6 மாதத்துக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக இடைத்தேர்தல் வச்சுருவாங்க. ஸோ எதன்படி அவங்க ராஜினாமா பண்ணுறாங்கன்னா, ஆர்டிகல் 190 சப்ளஸ் 3 படி. இடைத்தேர்தல் அப்படின்னா என்ன? சில நேரங்களில் ஒரு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரின் மரணம் அல்லது பதவி விலகலால் ஏற்படும் காலியிடத்தை தான் வந்து நம்ம அதை நிரப்புறதுக்கு வைக்கிற எலெக்ஷன் தான் இடைத்தேர்தல்னு சொல்கிறோம். இது வந்து 3 வகையாக சொல்கிறாங்க. 1 இடைத்தேர்தல், 2 இடைப்பருவத் தேர்தல், 3 பொதுத் தேர்தல். இடைத்தேர்தல் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, பதவி விலகல் மற்றும் இறப்பு அதன் காரணமாக நடைபெறுற தேர்தல் தான் வந்து இடைத்தேர்தல் சொல்கிறாங்க. இடைப்பருவத் தேர்தல், இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். இடைப்பருவத் தேர்தல்னால் என்னென்னு, கலைத்தல் முன்கூட்டியே நடத்தப்படுவது. இப்போ வந்து சட்டசபையை வந்து கலைக்கிறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா முன்கூட்டியே வந்து நடத்தப்படுறது தான் வந்து இடைப்பருவத் தேர்தல்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பொதுத் தேர்தல், பதவிக்காலம் முடிந்த பின்பு நடத்தப்படுவது பொதுத் தேர்தல். 3த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இடைத்தேர்தல்னா ஒருத்தர் வந்து பதவி விலகிறாரு, இப்போ ராஜினாமா பண்ணுறாரு, அப்படி இல்லை அப்படின்னா அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற பட்சத்தில் வைக்கிறது தான் வந்து இடைத்தேர்தல். பொதுத் தேர்தல்னால் பதவிக்காலம் முடிந்த பின்பு நடத்தப்படுவது பொதுத் தேர்தல். இடைப்பருவத் தேர்தல்னால் கலைத்தல் முன்கூட்டியே நடத்தப்படுவதன் காரணமாக வைக்கிறது தான் வந்து இடைத்தேர்தல்னு சொல்கிறாங்க. இடைப்பருவத் தேர்தல்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் ஸ்டார்ட் அப் மையம் சென்னை ஐஐடியில் தொடக்கம். புதிய தொழில் முனைவர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்குபவர்கள், தொழில் முனைவோர் ஆகியோருக்கு உதவும் நோக்கில் அனைவருக்கும் ஸ்டார்ட் அப் என்ற மையத்தை சென்னை ஐஐடி தொடங்கியிருக்காங்க. திருக்குறள், அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும், அதை செய்வதற்கு தக்க பெருமை முயற்சி உண்டாக்கும் அதிகாரம் வந்து ஆள்வினை உடைமை. இலங்கை திட்டங்களுக்கு இந்தியாவின் ஆதரவு, மத்திய நிதியமைச்சருக்கு சஜித் பிரேமதாசா நன்றி. என்னென்னா, 2022 இலங்கையில் வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்போது இந்தியா வந்து 400 கோடி அமெரிக்க டாலர்கள் வந்து நிதியுதவியாக வந்து வழங்கியிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து இந்த சஜித் பிரேமதாசா அப்படின்னு நன்றி சொல்லியிருப்பார். உங்களுக்கான ஒரு கேள்வி, குடும்ப வன்முறை சட்டம் எந்த ஆண்டு? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வங்கிகள் தனியார் மயம் தேச நலனை பாதிக்காது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து
வங்கி வந்து பொதுத்துறையாக மாற்றுறதை பற்றி பார்த்துருந்தோம் ஒரு எடிட்டோரியலில். இப்போ வந்து வங்கிகள் வந்து தனியார் மயமாக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். வங்கிகள் தனியார் மயமாக்கும் அனைவருக்குமான நிதி சேவையோ தேச நலனையோ பாதிக்காது. வங்கிகளை வந்து தனியார் மயமாக்குவதும் இல்லை பொதுத்துறை நிறுவனமாக மாற்றுவதும் எதுக்காக அப்படின்னா ஒரே நோக்கம்தான், மக்களுடைய சமூக நலத்துக்காக மட்டும்தான் வந்து இந்த வங்கியை வந்து தனியார் மயமாகவும் பொதுத்துறையாகவும் மாற்றுறதுக்கான முக்கிய காரணம். கடந்த 1969ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்கிகள் தேசியமயமாக்கல் அனைவருக்குமான நிதி சேவை என்பதில் விரும்பிய பலனை தரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் கடந்த 2014இல் 10வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நாம் இப்பொழுது 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளோம். விரைவில் 3வது இடத்தை எட்டுவோம். ஐடிபிஐ வங்கியின் தனியார் மயமாக்கல் நடவடிக்கை கடந்த 2019இல் தொடங்கப்பட்டது. ஐடிபிஐ பேங்க் இந்த வங்கியில் 30.48% அரசின் பங்கும் மற்றும் 30.24% எல்ஐசி பங்கு விற்பனை செயல்முறை வந்து விரைவில் நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேபோல் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பொதுத்துறை வங்கிகள் இணைப்பு நடவடிக்கையால் கடந்த 2017இல் 27ஆக இருந்த வங்கிகள் எண்ணிக்கை 12ஆக குறைந்துள்ளது. அப்போது நாட்டில் இருக்கிற பொதுத்துறை வங்கியோட எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா 17 தான் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக QS தரவரிசை ஆசியாவில் சென்னை ஐஐடி 70வது இடம். கல்வி நிறுவனங்களுடைய ஆசியாவுடைய கல்வி நிறுவனத்தில் சென்னை ஐஐடி தான் வந்து 70வது இடத்தை பிடிச்சிருக்கு. பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள உலகளாவிய உயர்கல்வி பகுப்பாய்வு நிறுவனமான குவாக்ராலெல்லி சைமன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து வெளியிட்டிருக்க அறிக்கையில் ஆசியாவில் 100 முன்னணி கல்வி நிறுவனத்தில் டில்லி ஐஐடி, சென்னை ஐஐடி, மும்பை ஐஐடி, கராக்பூர் ஐஐடி ஆகியவை இடம்பெற்றுள்ளது. இந்த பட்டியலில் முதல் 100 கல்வி நிறுவனங்களில் 7 இந்திய கல்வி நிறுவனங்கள், 200 கல்வி நிறுவனங்களில் 20 இந்திய கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு இடம் பிடிச்சிருக்குதா சொல்லியிருக்காங்க. அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் முதலிடத்தில் ஹாங்காங்கில் உள்ள ஹாங்காங் பல்கலைக்கழகம் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. தில்லி ஐஐடி பார்த்திங்கன்னா 59வது இடத்துலையும், சென்னை ஐஐடி 70வது இடத்துலையும், மும்பை ஐஐடி 71வது இடத்துலையும் உள்ளது. கான்பூர் ஐஐடி மற்றும் கராக்பூர் ஐஐடி ஆகவே 77வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ சென்னை ஐஐடி 70வது பிளேஸும், சென்னை ஐஐடி வந்து 70வது பிளேஸு, தில்லி ஐஐடி வந்து 59வது பிளேஸு. முதலிடத்து யார் பார்த்திங்கன்னா ஹாங்காங் பல்கலைக்கழகம் தான். எந்த அமைப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா குவாக்கரெல்லி சைமன்ஸ், பிரிட்டனுடைய அமைப்பு. அவங்க குருநானக் பிறந்தநாள் வழிபாடு பாகிஸ்தானில் இந்திய சீக்கியர்கள். குருநானக் பர்த்டே பார்த்திங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி கொண்டாடுறாங்க. சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் தேவின் 556வது பிறந்தநாள் வந்து கொண்டாடப்படுறாங்க. குருநானக் தேவ் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா சீக்கிய மதத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த குருத்வாராக்கள் இந்திய பிரிவினைக்கு பிறகு இன்றைய பாகிஸ்தான்லேருந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்தியாவிலேருந்து சீக்கியர்கள் வந்து அங்கே போய் வழிபடுறது பிரதான முக்கியமாக இருக்குது. ஆப்ரேஷன் சித்தூர் நடவடிக்கைக்கு அப்புறம் இரு நாடுகளும் வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் இருக்க சீக்கிய மக்கள்லாம் அங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான நியூஸ் அவ்வளோதான். அடுத்து இந்து தமிழுக்கு போவோம். பறக்கும்போது வௌவால்களின் இதயம் நிமிடத்துக்கு 1000 முறை துடிக்கிறது. சில வௌவால் இனங்கள் இரவு வேட்டையின் போது 1 மணி நேரத்துக்கு 1200 கொசுக்கள் வரை உண்ணுகின்றன. மனித இதயம் சராசரியாக 72லேருந்து 80 முறை வந்து துடிக்கும். அடுத்த லியோ டால்ஸ்டாய் வந்து ஒரு பொன்மொழி சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் உலகை மாற்ற நினைக்கிறார்கள், ஆனால் யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை. மிக ஆற்றல் வாய்ந்த 2 வீரர்கள் பொறுமையும் நேரமும். அப்போது எல்லாருமே வந்து உலகம் எப்படி இருக்கணும், என்னடா உலகம் எதுன்னு புலம்பிகிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க பண்ணுறதை வந்து அவங்க யாரும் மாற்றிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான 2 வீரர்கள் பொறுமையும் நேரமும் சொல்கிறாரு. அடுத்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஈசலின் ஆயுள் காலம் வந்து நம்ம ஒரு நாள் நினச்சிட்ருக்கோம். அது வந்து தவறு. என்னென்னா ஈசல் என்பது இறக்கை முளைத்த கரையான்கள். ஒரு புற்றில் கரையான்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாகும் போது ராணி கரையான் வந்து சிறப்பான முட்டைகளை வந்து இடுகிறது. அதுதான் வந்து ஈசலாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. இவற்றுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா இவை 12 முதல் 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட வேலைக்கார ஈசல்கள் 4 முதல் 5 ஆண்டுகள் வாழ்கின்றன. எனவே ஈசலுடைய ஆயுட்காலம் வந்து ஒரு நாள்ன்றது தவறுன்னு சொல்லியிருக்கு. 132 ஆண்டு காலனித்துவ ஆட்சிக்கு பிறகு 1962இல் அல்ஜீரியா பிரான்சிடம் இருந்து சுதந்திரம் பெற்றது. 1954லிருந்து 62 வரை நீடித்த போரில் சுமார் 4 லட்சம் அல்ஜீரியர்கள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர் மதிப்பிடுகின்றனர். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள தேசிய கலைக்கூடம் நாட்டின் பழமையான கலைக்கூடங்களில் ஒன்று. இங்கு முகலாயர்களின் வண்ண ஓவியங்கள், ராஜா ரவிவர்மாவின் அரிய வகை ஓவியங்கள், தஞ்சாவூர் ஓவியங்கள் என ஏராளமான சிற்றோவியங்கள் கண்டுகளிக்கலாம். அப்போது எழும்பூரில் இருக்க அருங்காட்சியகம் தான் வந்து தேசிய கலைக்கூடம், நாட்டின் கலைக்கூடத்தில் வந்து பழமையான ஒன்று. சதுரங்கப்பட்டினத்தில் கிபி 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்களால் தொடங்கப்பட்ட கோட்டை மூலம் ஆடைகள், நறுமணப் பொருட்கள் வணிகம் நடைபெற்றது. ஆங்கிலேயர் படையெடுப்பால் சிதிலமடைந்த கோட்டை தற்போது தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. எப்போனா சதுரங்கப்பட்டினத்தில் இருக்க கோட்டை.
அடுத்த திருவள்ளூர் அருகே திரூர் கிராமத்தில் 22/8/1904 அன்று தொடங்கப்பட்ட திரூர் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமாகும். இச்சங்கத்தின் பழைய கட்டிடமே தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. அப்போது இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திரூர் கிராமத்தில் தான். எப்போ தொடங்கப்பட்டிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 22, 1904. அடுத்ததாக 1800 தொடங்கி நாடு விடுதலை பெற்றது வரை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் என்று அழைக்கப்படும் பகுதியில்தான் ஆங்கிலேய ஆளுநர்கள் தங்கியிருந்தனர். இந்த வளாகத்தில் எஞ்சியிருக்கும் ஆங்கிலேய பாணி விருந்து மண்டபமான ராஜாஜி ஹால் தான் இதற்கு சாட்சி. அப்போது ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் 1800 தொடங்கப்பட்ட ஆளுநருடைய குடியிருப்பிடமாக இருந்துச்சு. ஓமந்தூரார் அரசின் தோட்டம் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணம் உள்ளே பெரிய குளமும் சுற்றிலும் தோட்டமும் இருந்ததுதான். இந்த தோட்டத்தில் புன்னை மரங்கள், நீர்க்கடம்பு மரங்கள் கடந்த நூற்றாண்டுகள் வரை இருந்துள்ளன. தமிழ்நாடு மாநில வரலாற்று ஆய்வு ஆவண காப்பகம் எழும்பூர் ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ளது. இது 1909 அமைக்கப்பட்டது. இங்கு 1640 ஆண்டு முதல் வெளியான அனைத்து அரசாணைகளும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அப்போது 1640 வெளியான எல்லா ஜிஓஸும் இங்கே தான் வச்சுருக்காங்க. எங்கன்னா தமிழ்நாடு மாநில வரலாற்று ஆய்வு ஆவண காப்பகம் சென்னை எழும்பூரில். எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1909. மழை, வெள்ளம், புயல், பூகம்பம் உள்ளிட்ட இயற்கை மற்றும் மனிதர்களால் ஏற்படும் பேரிடர் காலங்களின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை திறம்பட மேற்கொள்ள வலிமையான மற்றும் துடிப்பான பேரிடர் மீட்பு படை தமிழக காவல்துறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுதான் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைன்னு சொல்கிறாங்க, SDRFன்னு சொல்கிறாங்க. 2017 தான் உருவாக்கியிருப்பாங்க. பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2005 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 2017 உருவாக்கியிருப்பாங்க. இதனுடைய தலைமையிடம் பார்த்திங்கன்னா ஆவடியில் இருக்குது. அதே போல் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் அமைஞ்சிருக்கு. மீட்பு படை அப்படின்னா ஆவடியில், மீட்பு மையம் அப்படின்னா திருச்சியில். 1945 அக்டோபர் 24 முதல் அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியது ஐக்கிய நாடுகள் அவை. 2025 80 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது. ஐநா 1945 அக்டோபர் 24 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழகம் 2030 ஆண்டுக்குள் $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் எனும் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இருப்பினும் 2031-32 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது சாத்தியமாகும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 1992 கொண்டு வரப்பட்ட 73வது 74வது அரசமைப்பு சட்ட திருத்தங்களின் கீழ் அத்தகைய பரவலாக்கத்துக்கான ஆணை இருந்த போதிலும் போதுமான நிர்வாக அதிகாரத்தை இந்தியா கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் 55% மக்கள் நகர்ப்புறங்களில் வசிக்கின்றனர். ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் 49% ஒப்பிடும்போது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 51% நிதி பகிர்வு தொடர்ந்து அதிகமாகவே உள்ளது. ஸோ கிராமத்துலேயும் நகரத்தை விட அதிகமாக தான் இருக்காங்க. ஆனால் கிராமப்புறத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிதி பகிர்வு. அதே போல் தமிழ்நாடு அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தை யார் தலைமையில் அமைச்சாங்கன்னா அலாவுதீன் IAS தலைமையில் தான் அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய 2027 ஆண்டு ஏப்ரல் 1 முதல் 5 ஆண்டுகளுக்கு இது அமலுக்கு வருகிறது. இதில் 3 உறுப்பினர்களும் ஓர் உறுப்பினர் செயலரும் உள்ளனர். மேலும் ஆகஸ்ட் 31, 2026க்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ 7வது மாநில நிதி ஆணையத்துடைய தலைமையர் யாரும் பார்த்தீங்கன்னா அலாவுதீன். ஸோ தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டிருக்காங்கன்னா 1994 தொடங்கியிருக்காங்க. இந்த 7வது நிதி ஆணையம் பார்த்திங்கன்னா 2027 ஏப்ரல் 1 முதல் 5 ஆண்டுகளுக்கு அமலுக்கு இருக்கும். இதனுடைய அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கணும்னா ஆகஸ்ட் 31, 2026க்குள்ளே சமர்ப்பிக்கணும். உதயன் பண்டிட் விருது இந்தியாவில் பழ சாகுபடியில் சிறந்து விளங்குபவர்களுக்காக வழங்கப்படுகிறது. மாநில தோட்டக்கலை வாரியம் மாநிலம் மற்றும் தேசிய மட்டங்களில் இவ்விருதுகளை வழங்குகிறது. ஒவ்வொரு பழப்பிரிவுகளிலும் ஒரு விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது 1975-76 காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உதயன் பண்டிட் விருது பழங்களில் சிறந்த விலங்குகளுக்கு வழங்கக்கூடியது. அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தால் போதும், அனைத்து நல்லவையாக அமையும். அடுத்து பால் வளர்ச்சியை பற்றி சொல்கிறாங்க. வேளாண் துறையில் பால் உற்பத்தி துறை மிக முக்கியமானது. உலகின் மொத்த பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. இதில் இந்தியாவின் பங்கு தற்போது 24%. ஆனால் பால்வள ஆராய்ச்சியோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்ற வகையில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 1923 தேசிய பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரில் தொடங்கப்பட்டது. அப்போது தேசிய பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னா பெங்களூரில் 1923 தொடங்கப்பட்டது. 1955 ஹரியானாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. 2009 உலகின் முதல் முறையாக குளோன் முறையில் எருமை கன்றை இந்நிறுவனம் வெற்றிகரமாக உருவாக்கியது. அடுத்த வெண்மை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படுபவர் டாக்டர் வர்கீஸ் குரியன். அவர் கேரளா மாநிலம் கோழிக்கோட்டில் பிறந்து சென்னை லயோலா கல்லூரியில் பட்டம் பெற்று
கிண்டி பொறியியல் கல்லூரியிலேருந்து படிச்சிருக்காரு. ஸோ அப்போ உலக பால் உற்பத்தியில் இந்தியாவோட சதவீதம் 20 முதலிடத்தில் இருக்காங்க. பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் 1923 பெங்களூர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 55 ஹரியானாவுக்கு மாற்றிருப்பாங்க. 2009 தான் வந்து உலகின் முதல் குளோன் முறையில் வந்து எருமை கன்றை நம்ம இந்த இந்திய பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் செயல்படுத்தப்பட்டது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 5ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் ஹிந்தி தமிழ் தான் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். தேங்க்யூ டு ஆல்.